ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அப்படின்னு சொன்னால், பல நேரங்களில் நாம் இந்த ரட்சிப்புன்னு வரும்பொழுதே சில மிரட்டுகிற துணியை நாம் கேட்குறோம். கவனமாயிரு, ஆண்டவர் கையை உடைச்சிருவார், காலை உடைச்சிருவார், பாதாளத்துக்கு போயிடுவார், ரட்சிப்பை இழந்துருவார், இப்படி பல ஒரு மிரட்டுகிற ஒரு சத்தம். இல்லைன்னா இன்னொரு பக்கம் நம்மளை ரொம்ப மிதமானவர்கள் ஆக்குகிற இன்னொரு சத்தம், அதாவது எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இதனால் அந்த கிறிஸ்துவ உலகத்துக்கு இந்த நடுநிலையான ஒரு போதனை தேவைப்படுகிறதுனால தான் இதை நம்ம டீச் பண்ணுறோம். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, யார் ரட்சிக்கப்பட்டவன்? இப்போ யார் ரட்சிக்கப்பட்டவன் தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் ரட்சிப்பை இழக்கிறவனா, இல்லை அவன் ரட்சிக்கவே படாதவன், நாம் ரட்சிக்கப்பட்டால் இப்போ பின்வாங்கிட்டான்னு நினைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்படி யார் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி அதற்கான அடையாளங்களை பல காரியங்களை பார்த்துட்டு வரோம். நேற்றைய தினத்தில் இது முந்தைய எபிசோடில் ஜபத்திற்கான பதில், இந்த தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. இப்படி சபை கண்டுபிடிக்காததுனால நிறைய பேர் வெளியில் எழும்பி எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, கள்ளோபதேசத்தை கண்டுபிடிப்பது மட்டுமே எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி இது கள்ளோபதேசம், இது கள்ளோபதேசம், இவர் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறையா வந்துருச்சு. இப்போ அது சரியா தப்பாங்கிறத பற்றி நம்ம விவாதிக்கலை. ஆனால் ஏன் இப்படி நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள் பிரதர், யூடியூப்பை திறந்தால் எவனாவது யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க பிரதர். சரி, நல்ல விஷயம். இப்படி இவர் பிரசங்கத்தை குறை சொல்கிறதுக்கும் இவர் பிரசங்கத்தை குறை சொல்கிறதுக்கும் யார் காரணம்? யார் காரணம்னா நாம தான் காரணம். நம்மளால் எது சத்தியம் இல்லை, எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம்னு சொல்லி அந்த டிசர்ன் பண்ணக்கூடிய, அந்த பகுத்து அறியக்கூடிய தன்மையில் நாம் இல்லாததுனால தான் யாராவது சொல்லுவாங்களா, அல்லது இவர் சொன்னால் அது நல்ல உபதேசமாக தான் இருக்கும், இல்லை இவர் சொன்னால் அது கள்ள உபதேசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, தவறை சுட்டி காட்டுகிறவர்கள் பிரச்சனைன்னு சொல்லுவதை விட சரி எது தப்பு எதுன்னு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஜனங்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தப்பு. இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கும் அது ஒரு லாபமாக ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்ல வார அப்படின்னா, எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் எதுக்கு, என்னுடைய கல்லா எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வேதம் எப்படி போதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை உங்களோட நான் தியானிக்க விரும்புகிறேன். அதே 1 யோவான்ல இருந்தால் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னே இந்த உலகத்தில் இந்த கள்ள உபதேசத்தினுடைய ஸ்பாவத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். பிசாசுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, அதாவது பிசாசோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நல்லதை சொல்கிற மாதிரியே பொல்லாத சொல்கிறதுல அவன் கைவந்த கலையுடையவன், அல்லது இப்படி சொல்லலாம் டிசீவ் பண்ணுறது, ஏமாத்துறது அவனுக்கு கைவந்த கலை. சரி, முதல் அக்குரன்ஸுக்கு போவோமே. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல்ல பிசாசு பேசக்கூடிய அந்த காரியம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதான் நம்மளுடைய எதிரி பேசக்கூடிய ஃபஸ்ட்டு டயலாக்னு வச்சுக்கலாம். அந்த டயலாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, அதான் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன், அதில் இப்படி ஒரு வார்த்தை வருது, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இது பிசாசு பொய் சொல்லிச்சா உண்மை சொல்லிச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவன் என்ன சொன்னார்? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். இப்போ பிசாசு என்ன சொல்லிச்சு? நீங்கள் சாகவே சாவது இல்லை அப்படின்னுச்சு. ஆனால் எது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2:17 சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் 3:17 சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படிங்கிறாரு. அதாவது பழத்தை சாப்பிட்டா செத்துருவேன்னு சொன்னவர் பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே பார்த்தா ஏறக்குறைய பிசாசு சொல்கிறத கரெக்டாக இருக்குது. ஏன்னா பழத்தை சாப்பிட்டா அவன் சாகலை. பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தேவன் சொல்லுகிற சாகவே சாவாய் அப்படிங்கிறதுக்கும் இவன் சொல்கிற சாகவே சாகவில்லைங்கிறதுல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கு தேவனோடு இருக்கிற உறவு தான் மிகப்பெரிய உறவு. நீயும் ஆவியாக இருக்கிற, நானும் ஆவியாக இருக்கிறேன், நாம் ஒரு உறவுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் என்னைக்கு இந்த பாவத்தை செய்கிறியோ அன்னைக்கு ஜீவன் என்கிட்ட இருந்தால் வருது. இந்த உறவு, அதாவது உயிரோடு இருக்கிறியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, உறவோடு இருக்கிறியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த உயிரே இந்த உறவுக்காகத்தான், என்னோடு இருக்க உறவுக்காகத்தான். அது கட்டாயிட்டுனா அவனுக்கு எல்லாமே போயிடுச்சுப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் தேவன் சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா,
தேவனோட உறவு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நீ உயிரோடு இருப்ப, சாப்பிட்டு பாரு. நம்பர் 1. நம்பர் 2, அவன் சொல்கிறான், நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 படித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலைத்தான் உண்டாக்குனார். இப்போ அவர் தன்னுடைய சாயலாக உண்டாக்குனார். இப்போ இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அப்போ இங்கே என்ன வித்தியாசம்? தேவன் படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலை உருவாக்குனார். ஆனால் ஒரு விஷயம் பண்ணினார். என்ன அப்படின்னா, நன்மையை மாத்திரமே நமக்குள்ளே வச்சார். ஆனால் இப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேவனுக்கு நன்மை மட்டும் இல்லை, அவரால் இன்னும் சொல்ல போனால் நன்மைக்கு எதிரான காரியங்களையும் செய்ய முடியும் அவசியப்பட்டால். பட் முடிவு நன்மையில் தான் முடியும், அது ஒரு விஷயம். ஆனால் பாரு, ஒன்று எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, உனக்கு வெறும் நன்மை மட்டும்தான் தெரியும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், கத்தியை நாம் பயன்படுத்துவோம். அதுக்காக நம்ம வீட்டில் எல்கேஜி படிக்கிற பாப்பா கேட்டால் கத்தி எடுத்து கொடுத்துருவோமா? கத்தி நல்லது தான், ஆமாம், காய்கறி வெட்டுறதுக்கு நல்லது. இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு கூட கத்தியை பயன்படுத்தலாங்கிறதுக்காக எல்கேஜி பிள்ளைகிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தேவன் இவர்களை நன்மை மாத்திரம் தெரிந்தவர்களாக படைச்சார். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, நன்மை இல்லை தீமையை தெரிஞ்சு தேவன் மாதிரி ஆகலாம். உண்மை மாதிரி இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. இதை டிசைன் பண்ணக்கூடிய நிலைமையில் அன்னைக்கு ஏவாள் இல்லை. இதே மாதிரி இதை டிசைன் பண்ணக்கூடிய நிலைமையில் நாம், அதாவது திருச்சபையாகிய ஏவாள் இன்னைக்கு இல்லை. நமக்கும் இன்னைக்கு எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம் அப்படின்னு தெரியறதில்லை. அதனால தான் யோவான் எழுதினார். 1 யோவான் 4வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். இப்போ நம்மளும் இந்த ஆவியை சோதித்து அறிகிறோம். எப்படி அறிகிறோன்னா, அவங்க சொன்னது நடந்துடுச்சுன்னா அது நல்ல ஆவி, அவங்க சொன்னது நடக்கலைன்னா அது கெட்ட ஆவி. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சுன்னா அவர் நல்ல தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் சொன்னது நடக்கலை அப்படின்னா அவர் பொய்யான தீர்க்கதரிசி. ஒருத்தர் அற்புதத்தை செஞ்சிட்டாரு, அதே மாதிரி வியாதி சுகமாயிட்டுன்னா அவர் தேவனிடத்துலேருந்து வந்தவர், சுகம் ஆகலைன்னா அவர் தேவனிடத்துலேருந்து வராதவர். அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா, அவுட்கம் என்ன நடக்குதோ அதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளை என்று சோதித்து அறியுங்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனால அவர் தீர்க்கதரிசி அப்படின்னா, இந்த மாசிடோனியா பட்டணத்துக்கு பவுல் வந்தார்ல, அப்போ அங்கே ஒரு லேடி குறி சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த குறி சொல்லிட்டு இருந்த லேடி சரியாக சொல்லிச்சான்னா கண்டிப்பாக சரியாக சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஷேரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தாங்க பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு அந்த அம்மா தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் சொன்னது நிறைவேறினா தானே நீங்கள் அவர்கிட்ட திருப்பி கூட்டு போவீங்க. வாம்மா, இந்த ஊழியக்காரர் தலையில் கேஜி ஜோம் பண்ணிட்டு சொல்லுவார், அது அப்படியே நடக்கும் பாரு அப்படின்னு அடுத்தால கூட்டு போவீங்க. அவர் கொஞ்சம் வசதியானவரை மாறிடுவார். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அங்கே அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க. அப்போ அந்த ஆவியும் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அற்புதம் செஞ்சவங்களா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொன்னவங்களா இருக்கலாம், பிசாசை விரட்டினவங்களா இருக்கலாம், ஆனாலும் அவர்களை ஒரு காலம் அறியேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல ஊழியர்களும் கள்ள ஊழியர்களும் ஏதோ பெரிய கிளியர் டிமார்கேஷன் பண்ணுற மாதிரி இல்லை, ஒன்று போல் இருக்குது. அப்போ யார் தான் மாறணும்? நீங்களும் நானும் சத்தியத்தை பகுத்து அறிந்து எது சரியானது எது தவறானது, அல்லது சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களை பகுத்தறிந்து எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டிசைன்மெண்ட் நம்மகிட்ட இருக்கா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13, 14 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டு சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷம் எப்படி வாரானா, அப்போஸ்தலர் மாதிரி வாரானாமா. எப்படி வாரான்? ஒளியின் தூதன் மாதிரி வாரான். 2 கொம்பு வச்சுட்டு வரல பிரதர். 1 யோவான் 3வது அதிகாரம் 24 வசனத்தை சொல்லும் பொழுது, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்துரின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். வரக்கூடியவன் தேவனோடு கூட இருக்கிறானாங்கிறத அவன் செய்கிற கிரியையில் வச்சு அறியலை, அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குங்கிறத உணர்றதுனால தான் நம்ம அறிய முடியும். சரி, இதை எப்படி அறிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். பெரையா பட்டணத்தாட்டிருந்து கற்றுக்கொள்ளலாம். போதிக்கிறது பவுலாகவே இருந்தாலும் நைட்டு கேட்டு போயிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கும். என்ன அப்படின்னா, யூ வில் நாட் ஹாவ் ஓப்பன் மைண்டட் டு அக்செப்ட் எவ்ரிபடிஸ் டாக்ட்ரின். யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ பிரபலமானவங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ரொம்ப அற்புத அடையாளம் செய்கிறாங்கங்கிறதுக்காகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. வசனத்தின்படி, அதாவது
இந்த டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட்னு யோவான்னு சொல்கிறார்ல, அந்த டெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மெட்டலை சோதனை பண்ணும் பொழுது தங்கம் இல்லையா ஒரிஜினல் அப்படி பார்க்குறதுக்கு அதை அமிலத்தில் போட்டு சோதனை பண்ணுவாங்களாமா. அந்த தங்கத்தை எடுத்து அமிலத்தில் போட்ட உடனே அது காப்பர் கரைஞ்சி இருந்துச்சுன்னா அது கரைஞ்சி போயிடும், வம்பா நல்லா இருக்காது. ஆனால் அதில் காப்பரில் சுத்தமான தங்கம்னா அது அப்படி வரும். அந்த அமிலம் வந்து இட்ஸ் ஹார்ட் ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங். அப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், ஆவிகளை பகுத்துறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஓகே, அப்போ தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்கதரிசியையும் நான் வேல்யூ பண்ணும், கரெக்டு. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். எப்போ சொன்னாங்க? தீர்க்க தரிசனங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சோதித்து பார்த்து எது நல்லது எது பொல்லாததுன்னு கண்டுகொள்ளக்கூடிய கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் 1 யோவானில் சொல்லும் பொழுது அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறது. ஏற்கனவே நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இட் வில் கைட் இன் டு த ட்ரூத் அண்ட் இட் வில் காட் ஃப்ரம் த ராங் டாக்ட்ரின். நம்மை சரியான சத்தியத்திற்குள் நடத்தும், தவறான சத்தியத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு சத்தியத்தை கேட்ட உடனேயே இது வேதத்திற்கு ஒத்த சத்தியம், இது வேதத்திற்கு ஒத்து போகாத சத்தியம் அப்படி நிதானிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கா? கடைசி ஒரே வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படி சொல்லுது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. இந்த வேதத்துக்கும் சாட்சி ஆகமத்துக்கும் ஒத்து போகாத யார்கிட்டருந்து வரக்கூடிய எந்த காரியமும் அது வெளிச்சம் அல்ல, இருள். இதை பகிர்ந்து பார்க்கக்கூடிய கிருபை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ கள்ள ஊழியங்கள் பெருகின இந்த காலகட்டத்தில் எங்களுடைய திருச்சபை பெரையா திருச்சபையை போல சாட்சி ஆகமங்களையும் வசனத்தையும் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலே தூக்கி பிடித்து இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொண்டு பொல்லாங்கானதை விட்டு விலக எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.